இன்னைக்கு பதற்றமான ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நம்ம மும்பைக்கு ஒரு கப்பல் வந்து சேர்ந்திருக்குங்க. ஆனா இந்த கப்பல் வந்ததுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஈரான் வந்து நம்ம இந்திய கப்பல்களுக்கு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்ற தகவலை வந்து கேட்டிருப்போம். அந்த தகவலை தொடர்ந்து இன்னொரு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா, கப்பலா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா மும்பைக்கு ஒரு கப்பல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டோடனே எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஈரான் அனுமதி கொடுத்தோடனே ஒரு கப்பல் மும்பைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். ஆனா ஈரான் அனுமதி கொடுத்தனால இந்த கப்பல் வரலங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி எவ்வளவு ஒரு பதற்றமான நிலைமையில இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இப்ப மும்பைக்கு வந்த கப்பல் வந்து சவுதி அரேபியா துறைமுகத்துல இருந்து தான் மும்பைக்கு வந்திருக்கு. சவுதி அரேபியால இருந்து மும்பைக்கு வரணும் அப்படின்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து தான் வந்து வர முடியும். கரெக்டா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பக்கத்துல வந்தவுடனே இந்த கப்பலோட கேப்டன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆட்டோமேட்டட் ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து ஆஃப் பண்ணி கரெக்டா வந்து டார்க் மோட்ல வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்திருக்காரு. இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்து வந்தவுடனே ஆட்டோமேட்டட் ட்ராக்கிங் சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இதனாலதான் இந்த கப்பல் வந்தது யாருக்குமே வந்து தெரியல. கரெக்டா இந்த கப்பல் வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்ப மும்பைக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிஸ்க் வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்க முடியாம எவ்வளவு கப்பல்கள் வந்து தேங்கி இருக்குன்னு தெரியும். இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைனால எத்தனை கப்பல்கள் இங்க தாக்கப்படுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கப்பலோட கேப்டன் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கப்பலை வெற்றிகரமா மும்பைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஈரான் வந்து உண்மையிலே இந்திய கப்பல்கள் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? ஏன்னா ஒரு சில நியூஸ்ல வந்து ஈரான் இந்திய கப்பல்களுக்கு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை கடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, இனிமேல் தங்கு தடை இல்லாம இந்திய கப்பல்கள் இந்த வழியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறாங்க. இன்னும் ஒரு சில நியூஸ்ல வந்து என்ன வருது, இல்ல இது பொய்யான தகவல், ஈரான் வந்து அந்த மாதிரி அனுமதி கொடுக்கவே இல்லை, இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை வந்து மறுக்கிறாங்க. இதுல உண்மை என்ன அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரை கான்டாக்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு. ஆனா அவர் என்ன பேசினாரு, என்ன சொன்னாரு அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. அந்த விஷயம் எதுவுமே வந்து வெளியே வரல. அப்படியே இந்தியா வந்து ஈரான் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்த டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணி தான் முடிவுக்கு கொண்டு வருவாங்களே தவிர, ஓப்பனா இந்திய கப்பல்கள் வந்து இந்த வழியா போகலாம், இந்திய கொடி இருந்தா அந்த கப்பலை வந்து விட்டுருங்க அப்படின்லாம் வந்து ஈரான் வந்து அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை காதுங்காது வச்ச மாதிரி கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சீக்ரெட்டா தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்ப இந்தியா தரப்புல இருந்தே என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இதோ பாருங்கப்பா, நாங்க ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா எங்களோட கப்பல் வருது அப்படின்னா அந்த கப்பல்ல பெரிய பெரிய அசட்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கப்பலை நீங்க தாக்கக்கூடாது, அந்த கப்பலை பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை சீக்ரெட்டா தான் டீலிங் பண்ணுவாங்களே தவிர இந்த விஷயங்களை வந்து அப்பட்டமா வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.